அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வர நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த காலை பொழுதுல வந்து மைவித்திரியை பத்தின வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இந்த மைவித்திரியோட புதிய ஆப் வரப்போது, புதிய எம்டி உருவாக்க போறாங்க. இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த கம்பெனியை உருவாக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள் வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் 69 லட்சம் பேருக்கு இருக்கு. கிட்ட குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த 12,90,000 பேருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேர் என்கிட்ட கேட்ட அடிப்படையில் புதிய செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது. 17ஆம் தேதி 17/6/2025 சோ இது வந்து நம்ம எந்த அளவுக்கு இத நம்ம கொண்டுட்டு போக முடியும், எந்த அளவுக்கு வந்து இந்த மக்களை வந்து நம்ப வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள நான் வந்துடுறேன். மைவி3 அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி எப்பவுமே இருக்கும். ஏன்னா மைவி3 அப்படின்னு சொன்னாக்கா விளம்பரம் பார்த்தா காசு கிடைக்குது, கரும்பு தின்ன கூலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சொன்ன எவ்வளவு ஆசை, கரும்பு நம்ம காசு கொடுத்தாலும் கரும்பு நீ சாப்பிட்டீங்கன்னாக்கா சம்பளமும் தரேன்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி நம்ம இப்போ மொபைல்ல வந்து எவ்வளவு விளம்பரம் பார்க்கறோம், எவ்வளவு டிவி பார்க்கறோம், சேனல் பார்க்கறோம், நம்ம டேட்டா தான் முடியும், டேட்டா தான் கேன்சல் ஆகும். சோ நம்ம டேட்டாவை ஆன் பண்ணிட்டு மைவி3 பாத்தீங்கன்னா நமக்கு சம்பளமே கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா கரும்பு திங்க கூலி கொடுக்குறது நிகராது. அதோ மைவி3யோட எம்டி இப்ப சக்தி ஆனந்தன் வந்து பிரக்தியில இருக்கிறாரு. கம்பெனி நடத்த முடியாத சூழ்நிலையில இருக்கு. ஹெல்பல் ப்ராடக்ட் நிப்பாட்டிட்டாங்க. அவர் மேல கேஸ் போயிட்டு இருக்குது, வழக்கு போயிட்டு இருக்கு. சோ கம்பெனி நடத்த முடியுமா, நடத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னாக்கா ஆன்டியா போட்டோக்கா அகேன்ஸ்ட் மீனிங் நெகட்டிவா போட்டோம்னா என்ன எல்லாரும் வந்து வசைப்பாடுறீங்க, திட்டுறீங்க. சோ உங்க அன்பு எனக்கு புரியுது. வயது வித்தியாசம் இல்லாம திட்டுறீங்க, அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுடைய அன்பை வந்து நான் ஏத்துக்கிறேன். ஸோ யாரா இருந்தாலும் சரி பேசுவாங்க தான், உண்மைதான். இந்த நல்லது செய்யும் போது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களை பாராட்டுவாங்க, பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களை பாராட்டுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்துலதான் வந்து மைவி3யோட நிலவரம் வேற மாதிரி இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 2,600 கோடி ரூபாய் வந்து மக்கள்கிட்ட இருந்து நிதியா வாங்கின எம்டி சக்தி ஆனந்தன் வந்து இப்ப 2,400 கோடி ரூபாய் திரும்பி கொடுத்துட்டதா சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் EOW அதிகாரிகள்ட்ட. சோ இப்ப கேஸ் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,000 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மதுரையிலையும் சரி, கோயம்புத்தூர்லயும் சரி, EOW அதிகாரிகள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி இந்த கம்பெனி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய உறுப்பினர்கள்ல முக்கியமான பங்குல இருக்கக்கூடிய நல்ல வசதி படைச்சவங்க, அரசியல் ரீதியா இன்னும் சொல்ல போனாக்கா அட்வொகேட், இவங்கெல்லாம் வந்து டீமா அப்ப அமைச்சு இந்த கம்பெனியை வந்து மைவி3, மைவி4, மைவி5 அப்படின்னு ஒரு புதுசா RBI ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு, காவல்துறைக்கு கட்டுப்பட்டு, மாவட்ட ஆட்சியர் மூலமா இந்த நிர்வாகத்தை வேற லெவலுக்கு கொண்டுட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதா புதிய செய்திகள் வந்திருக்குது. இது எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதாவது இன்னும் சொல்ல போனா இந்த 69 லட்சம் மெம்பர்ஸ்ல வந்து இப்ப 12,90,000 பேர் இருக்குல்ல, இவங்களை தக்க வச்சுக்கணும், இதுக்கு மேலேயே நம்ம ஆளு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணி இருக்கிறதா சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கு. சரி, வரவேற்க ஒரு விஷயம் தான். யாரெல்லாம் வந்து சிறப்பா இருக்கணும், யாரெல்லாம் பசி இல்லாம இருக்கிறாங்க, யாரெல்லாம் கவலை இல்லாம இருக்காங்க, யாரெல்லாம் இன்கம் வருதோ அவங்க எல்லாம் பாராட்டணும். அந்த நிறுவனம், அந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லாம நம்ம வந்து சந்தோஷம் பண்ணணும். சோ இதை வந்து ப்ராடக்ட் வந்து தயார் பண்ண போறாங்களா, என்ன மாதிரி ப்ராடக்ட் தயார் பண்ணுவாங்க, இவங்க வந்து மெம்பர்ஸ் மட்டும் கட்டி பணம் கொடுத்தாங்க, பணம் வந்து போனஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, நிதி நிறுவனம் மாதிரி ஆயிடும். சோ மைவி3யோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க தயார் பண்ற ப்ராடக்டை வந்து விளம்பரம் பார்க்க வைக்கிறாங்க. விளம்பரத்து மூலமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறாங்க. அதை நம்ம வந்து விளம்பரமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா பார்க்கலாம், ஆன் பண்ணி வச்சுட்டாவே நமக்கு வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 500 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்ச மக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பர்மனண்டா நம்ம வந்து இந்த கம்பெனியை வந்து இருக்க வைக்க முடியுமா, புதிய கம்பெனியை அப்படிங்கக்கூடிய நோக்கமும் அந்த குழுவுக்கு இருக்குது. அவங்க யார் டைரக்டர், கோ டைரக்டர், யாரெல்லாம் மேனேஜர், யார் கேஷியர், யார் வந்து டிசைனர், இதெல்லாம் வந்து ஒரு கோணத்துல போயிட்டு இருக்கிற அடிப்படையில் விரைவில் இந்த செய்தி வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு வந்து RBI வந்து நம்ம வந்து அவங்க அப்ளை பண்ணி இருக்கிறதாகவும் டின்கக்கூடிய நம்பரையும் வந்து அவங்க பதிவு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பை வந்து மைவி3 ஆட்ஸ் அந்த கூடிய ஆப்பை வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு வர போறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அப்கிரேட் பண்றாங்களா இல்ல அதே இல்ல நேமையே வச்சு கொண்டு வர போறாங்களா அங்க கூடிய சரியும் தெரியல. சோ எனிவே எப்படியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நிறைய நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு 5-6 நிறுவனம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டைல் நிறுவனம்னு ஒண்ணு இருக்குது, குட்லாக்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஒண்ணு போயிட்டு. சோ எனிவே அது வந்து முன்னாடி உள்ள பேச்சு நான் வந்து செய்தியை குறைச்சிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு விளம்பரம் பண்ற மாதிரி நம்ம ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மைவி3 வந்து நம்ம வந்து வேற லெவல் கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்ட நம்ம கனவுலாம் கோட்டை கடைஞ்சி போனாலும் அந்த நிறுவனம் தொடர்ந்து வேற பேர்ல எங்க போகுதுங்கக்கூடிய நல்ல செய்தியை இந்த வீடியோட நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அது விரைவில் வரக்கூடிய சூழ்நிலை, யாரு டைரக்டர், எங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 12,90,000 பேர் இந்த ஆப் மூலமா ஆட் பண்ணி கொண்டு வர போறாங்களா இல்ல புதுசா அப்ளிகேஷன் கொடுத்து புதுசா அந்த மெம்பர்ஸ் எல்லாம் உருவாக்க போறாங்களா கூடிய செய்தியும் விரைவில் வருதுங்கிறதுனால மைவி3
அழியாது, அது வேற பேர் எடுத்து விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விதை ஒண்ணு போட்டா விதையாவே முளைக்காது, செடியா முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி மைவித்திங்கக்கூடிய நிறுவனம் வேற லெவலுக்கு வரப்போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு அன்பான செய்தியை தான் இந்த நிகழ்ச்சியில இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். தமிழக மக்களே, டிடி சேனல் சொந்தங்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணி மட்டும் இல்லாம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்து டிடி சேனல் ஓபன் பண்ணாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. புது பொலிவுடன் அடுத்தடுத்த வீடியோவில் நான் மைவி3யோட அடுத்த எபிசோட நான் உங்களுக்கு வந்து திறந்து காட்டுறேன். நன்றி.